தீர்த்த குடம், பித்தளை குடம். நம்ம அந்த படத்துலலாம் பார்த்துருப்போம். முருகனுக்கு உண்டான வேலை இருக்குது, அம்மனுக்கு உண்டான வேலை இங்கே இருக்குது. பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் நிறைய குக்கிங்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போனோம்னா பாத்திர கடைகள் அல்லது பிளாக் மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் ஒரு வேலையாக வந்திருந்தோம். அங்கே வந்துட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஜெகன் மெட்டல் மார்ட் அப்படிங்கிற கடையை வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன், வந்து பார்த்ததில்ல. ஆனால் உள்ளே வந்து பார்த்ததுக்கும் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. கல்யாண சீர்வரிசை கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான பொருட்களும் இங்கே ஒரே இடத்துல வந்து கிடைக்குது. இந்த பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா சில்வர் செக்ஷனில், அதாவது பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது, ஒவ்வொன்றும் பிரம்மாண்டமாக இருக்குது. அது என்னென்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இப்போ பார்த்தோம்னா நம்ம பித்தளை, செம்பு அந்த செக்ஷனில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம உயரத்துக்கே கூட குத்து விளக்கு இருக்குது. நம்ம இவ்வளோ பெரிய குத்து விளக்குலேருந்து சின்ன விளக்கு வரையிலேருந்து எல்லாமே, இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு, அது பார்த்திங்கன்னா பெருசு, அதுலேயே வந்து பெரிய சைஸு, இந்த மாதிரி எல்லா விதமான விளக்கு வகைகளும் நிறையா இருக்குது. பித்தளையிலே பார்த்திங்கன்னா சாமி சிலைகள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா சாமி சிலை, விநாயகர், அந்த மாதிரி ஐயப்பன் சிலை, இந்த மாதிரி எல்லா சிலைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப நிறைய வெரைட்டிஸ், நிறைய வந்து சைஸ்லேயும் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே நிறையா இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பித்தளை செம்பு வகைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரி செம்பு வகைகள் நிறையா இருக்குது. அதே விளக்கில் பார்த்தோம்னா பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக பெருசாக, நம்ம சின்னதாக பார்த்துருப்போம். அதுலேயே பார்த்திங்கன்னா பெரிய விளக்கு, நிறைய எண்ணெய் ஊற்றி நமக்கு இங்கே கிட்டத்தட்ட 1 லிட்டர் எண்ணெய்க்கு மேலே பிடிக்கும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய விளக்கும் இங்கே கிடைக்கிது. சீர் பண்ணுறவங்க பொண்ணு இருக்கிறவங்க வீட்டில் எல்லாமே இந்த முக்காளி இருக்கும். ஏன்னா அது சீர் பண்ணுறதுக்காக, சீர்தட்டு வைக்கிறதுக்காக ரொம்ப முக்கியமான பொருள்னு சொல்லுவாங்க. அந்த முக்காளி பார்த்திங்கன்னா பித்தளையிலேயே இருக்குது. இதுவும் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. அது கூட பார்த்திங்கன்னா அந்த மனை சுற்றுறதுக்கு வந்து பித்தளை வந்து நம்ம படி வச்சு தான் அதில் வந்து நம்ம நெல் போட்டு சுற்றுவோம். அந்த ஐட்டங்களும் பார்த்திங்கன்னா பெருசுலேருந்து சின்னது வரைக்குமே இருக்குது இங்கே. இது பார்த்திங்கன்னா குத்து விளக்கோட மேல் பகுதி மட்டும் இருக்க மாதிரி இருக்குது, தனியாக ஒரு விளக்கு மட்டும் இருக்குது. அடுத்தது வந்து தட்டு, இதெல்லாம் வந்து விளக்கு வைக்கிறதுக்காக தட்டு, பித்தளையிலேயே விளக்கை நம்ம வந்து ப்ளைனாக கீழே வைக்காமல் நம்ம தட்டில் வைப்போம். அந்த தட்டு இருக்குது. ஹோல்சேலும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலும் பண்ணுறாங்க. ஹோல்சேல் போக்கேஸாக பார்த்திங்கன்னா நிறைய ஒரே மாடலில் நிறைய எடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே இங்கே இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதோட மேல் இதே வந்து இவ்வளோ உயரமாக இருக்குது, இவ்வளோ கெட்டியாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது. எல்லா பாத்திரமும் ரொம்ப லேசாக அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது வந்து மேலே தொங்க விட்ற விளக்கு இது. அதுக்கடுத்தது நம்ம பார்க்கும்போது இந்த விளக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. நல்லா அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. கீழே மேலே வந்து எண்ணெய் ஊற்றுற மாதிரியும் இருக்குது, கீழே வந்து 3 போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கோயில்களில் தீபம் காமிக்கிற இந்த ஐட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. அதுக்கடுத்தது பித்தளை பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்களும் இங்கே இருக்குது. அது சைஸ் வேறையாக இருக்குது. நமக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. கோயிலில் வந்து அடிக்கிற பெல்லு வகை வந்து சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இந்த பக்கம் எல்லாமே இருக்குது. அதுலேயே பெல்லுலேயே ரொம்ப பெரிய சைஸ் வந்து இங்கே இருக்குது, பெல்லும் இருக்குது. அது இல்லாமல் சின்ன பெல்லும் இருக்குது. எந்த சைஸ் வேணாலும் இருக்குது. எல்லாமே ரொம்ப பெருசாக ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பக்கம் எல்லாமே வந்து விளக்கு வகைகள் தான். விளக்குலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா சாம்பிராணி கரண்டின்னு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கரண்டி போட்டுட்டு இது மூடி போடுற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த புகை மட்டும், ஸ்மோக் மட்டும் வெளியே வர மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இது வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நமக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தட்டு இது இருக்குது. இது பார்த்திங்கன்னா தாம்பாளம் மாதிரி இருக்குது. நம்ம விளக்கு இது வந்து இந்த குமிழோடு இருக்குது. கீழே இப்படி வச்சு இது மேலே வந்து சாமி வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பாபா சிலையெல்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது. இது என்ன வித்தியாசமாக இருக்குது, பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு. இது பார்த்திங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்டு. இங்கே வந்து ஊதுபத்தி நம்ம இது பண்ணிட்டோம்னா அந்த புகை, அந்த சாம்பல்லாம் வந்து இதில் தான் விழுகும், கீழே விழுகாத மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த உருளின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் பார்த்திங்கன்னா பூ வச்சுருப்பாங்க உருளி. அது வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து நான் சின்னது பார்க்குறேன். அடுத்தது இது பார்த்திங்கன்னா இந்த அரிசி நெல் போட்டு வைப்பாங்க சாமிக்கிட்ட, அந்த மாதிரி இருக்குது.
இது ரொம்ப நல்ல வித்தியாசமாக ரொம்ப நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. இதிலே பார்த்திங்கன்னா இந்த முக்காலேயே நம்ம பெருசு பார்த்தோம், இதிலே சின்னதாக இருக்கும். இது வந்து நம்ம பூஜை ரூமுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பூஜை ரூமுக்கு சாமி சிலை வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பெருசு முக்காலி பார்த்த மாதிரியே இது சின்னது, ஆனால் டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது. பெருசில் இருக்க மாதிரியே சின்னதும் நல்லா பண்ணியிருக்காங்க. சலங்கை நம்ம கோயில்களில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, அது எல்லாமே இங்கே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் சில்வரில் பார்த்துருக்கோம், ஆனால் இது பித்தளையில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக, பார்க்குறதுக்கு சேஃபும் நல்லா இருக்குது. இப்படி ஓப்பன் பண்ணி அதில் ஊற்றிட்டு அது தெளிக்கிறது. நான் இது வந்து சில்வரில் வச்சுருக்கோம், சில்வரில் பார்த்துருக்கோம், ஆனால் பித்தளையிலே வந்து 2-3 சைஸில் இருக்கும் போல் இருக்குது. பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்குது. விளக்குகள்லேயே நிறைய வெரைட்டி ஆஃப் விளக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு வெரைட்டி இருக்குது. நம்ம அந்த இதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கும் நம்ம பார்த்தோம். இதிலே பார்த்திங்கன்னா எதெல்லாம் விரிஞ்ச மாதிரி இருக்குது, இந்த மாதிரியும் இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டங்கள் வேணும்னா நம்ம இங்கே வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா விளக்கு சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் ஓம் போட்டு வேல் வச்சுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பித்தளையிலேயே தூக்குவாளி, தூக்கு பாத்திரம், அதாவது சும்மா கூஜா மாதிரி தூக்கிட்டு இருக்கும், அது வந்து பித்தளையிலே இருக்குது. இங்கே அந்த உருளை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த உருளை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து எவ்வளோ பெருசு இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. நம்ம பூவெல்லாம் வைக்கிறதுக்கு, அதாவது வாஸ்துக்காக வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டு ஹால்லையோ அல்லது நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ்லேயோ முன்னாடி வந்து தண்ணி நிறைய வச்சு அதில் வந்து பூ போட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ நிறைய சைஸ் வச்சுருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் மேல் லைன் பூராமே குத்து விளக்கு நிறைய சைஸில் இருக்குது. எவ்வளோ பெருசு வேணால் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் மேலே வந்து, ஆனால் வெயிட்டாகவும் இருக்குது. நல்லா பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. வெயிட்டாக ஃபினிஷிங்காக ரொம்ப நல்லா இருக்குது. வேல் சாமிக்கு தேவையான, அதாவது கோயிலுக்கு தேவையான வேல் நம்ம அந்த படத்துலலாம் பார்த்துருப்போம். அந்த வேல் கூட இங்கே இருக்குது. எல்லாமே இருக்குது. முருகனுக்கு உண்டான வேலும் இருக்குது, அம்மனுக்கு உண்டான வேலும் இங்கே இருக்குது. அதுவுமே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது. அதே வேல் வந்து பார்த்திங்கன்னா செம்பிளையும் இருக்குது. நம்ம பித்தளையில் பார்த்தா அது செம்பிளையும் இருக்குது. அதுக்கடுத்து சாதாரணமாக வீட்டு தேவைக்கு உண்டான அத்தனை பொருட்களுமே இங்கே கிடைக்கிது. இங்கே பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் விளக்கு தான் வந்து பெருசுலேருந்து சின்னதுலேருந்து இந்த சைடு எல்லாமே வந்து விளக்குகள் எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் வந்து செம்பு அண்டா இந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது பித்தளையிலே பார்த்திங்கன்னா பித்தளை அண்டா. நம்ம வந்து இப்போ இந்த சில்வர் நாகரிக காலம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர்னு எல்லாருமே சில்வரில் போயிட்டோம். ஆனால் வந்து இந்த பித்தளை அண்டா செம்பு அண்டாங்கிறது இப்போ தான் வந்து திரும்பி வருது காலம். ஏன்னா நம்ம தண்ணி வந்து செம்பு அண்டாவில் வச்சு குடித்தோம்னா ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானதுன்னு இப்போ நம்ம கேள்விப்படுறோம். இப்போ அதனால தான் நம்ம வந்து செம்புக்கும் பித்தளைக்கும் நம்ம தேடி வரோம். இது வந்து அந்த காலத்துலேருந்து சீர்வரிசை கொடுக்குறதா இருந்தால் கண்டிப்பாக பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம், சில்வர் பாத்திரம் கொடுப்பாங்க. இப்போ இது பித்தளை பாத்திரத்துலேயே பார்த்திங்கன்னா ஈயம்பூசி இருக்கும். அது கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்வீட் செய்கிறோம், இல்லை பலகாரங்கள் செய்யும்போது ஸ்வீட்டுக்கு மெயினாக வந்து அடிகனமான பாத்திரம் வேணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி பாத்திரம் வச்சு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், அடி பிடிக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஈயம் பூசினது இருக்குது, ஈயம் பூசாமையும் வச்சுருக்குறாங்க. அது அடுத்து இந்த பக்கம்லாம் பார்த்து வரும்போது நமக்கு பித்தளை அண்டா, இதெல்லாம் வந்து அண்டான்னு சொல்லுவாங்க. தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். இப்போ தண்ணி வந்து எல்லாமே ஆரோ வாட்ரு எல்லாமே வந்து அப்படியே குடிச்சிக்கிறோம், நம்ம யாரும் பிடிச்சி வைக்கிறதில்ல. அதனால் இது யூசேஜ் தெரியாமல் இருக்குது. இப்போ ரீசெண்டாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டதுனால செம்பண்டாலையும் பித்தளை அண்டாலையும் ஒன்றாவது வீட்டில் வச்சு அதில் தண்ணி வச்சு குடிக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த பித்தளை அண்டா இது வந்து 2950 ரூபான்னு போட்டிருக்காங்க. நல்ல வெயிட்டாக இருக்குது உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது சாமிக்கு பேக் சைடு வைக்கிற அந்த கிரீடம் மாதிரி இருக்குல்ல, அந்த இது எல்லாமே எல்லா சைஸ்லேயும் வச்சுருக்காங்க. அடுத்தது இதே லைனில் நம்ம வரும்பொழுது இது வந்து செம்பண்டாவும் இதோடு இருக்குது. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே பித்தளை தவளைகள் தான் சொல்லுவாங்க. அது அண்டாவிலே 2 சைஸ் இருக்கும். அது வந்து பெரிய சைஸு, இது வந்து சின்ன சைஸாக இருக்கும். இதுலேயும் வந்து ஈயம்பூசி, இதில் வந்து பொங்கல் கூட வைப்பாங்க. நமக்கு எந்த ஒரு பாத்திரம் எடுத்தாலும் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப், 2-3 வித்தியாசமான டிசைன்லேயும் கிடைக்கிது உங்களுக்கு. இதை இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இதே இந்த மாதிரி இருக்குது. இது வந்து செம்பு பாத்திரம், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஷைனிங்காக, ரொம்ப பளபளன்னு. அதுக்குள்ளே நிறைய வித்தியாசம். இது பார்த்திங்கன்னா வெங்கல பானைன்னு நினைக்கிறேன். வெயிட் சரியான வெயிட்டாக இருக்குது. வாவ், இது வந்து வெங்கல பானை. நம்ம பித்தளைன்னு சொல்லுவோம், அதுக்கு அடுத்தது பித்தளை எல்லாம் கலந்து வெங்கலம்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கும். இது நல்லா வந்து வெயிட்டான இது. வெங்கல பானையில் வந்து பால் காய்ச்சுவாங்க, பால் காய்ச்சி வச்சுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, அடி பயங்கர வெயிட்டாக இருக்குது. இதெல்லாம் இந்த பாத்திரம் எதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம்னா, முதல்ல அந்த காலத்தில் அரிசி அரைக்கிறதுக்குன்னே இது தான் நம்ம வச்சுருப்போம்.
இந்த மாதிரி விளிம்பு உள்ளதில் வச்சு அரிசி அரிச்சோம்னா தான் அரிசியில் இருக்க கல் வந்து நிற்கும். ஆனால் இந்த பாத்திரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து ஒரு பிரியாணி செய்கிறதுனாலும் இதுலேயே பெரிய பாத்திரம் இருக்கும், அதில் செய்யலாம். ஏன்னா நல்லா வெயிட்டாக இருக்கும். இது வந்து பித்தளை குடம். நம்ம பித்தளை அண்டாலாம் பார்த்தோம், நம்ம சில்வர் குடம் அது மாதிரி இது வந்து பித்தளை குடம். 2602 ரூபான்னு போட்டிருக்காங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப வெயிட்டாக, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. வெங்கலம் இது மட்டும் கொஞ்சம் தூக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. 2570, அவ்வளோ வெயிட்டு உங்களுக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம குடம் பார்த்தோம், அதுலேயே நம்ம பெருசு பார்த்தோம், அதுலேயே பார்த்திங்கன்னா சின்ன குடம். இது வந்து தீர்த்த குடம். இது வந்து பாய்லர், செம்பு பாய்லர். 4270 ரூபான்னு சொல்லுவாங்க. சுடுதண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க செம்பு பாய்லர். இந்த செம்பு அண்டாவே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக, இது வந்து செம்பு அண்டான்னு சொல்லுவாங்க. இது அப்போல்லாம் சீர் கொடுக்கும்போது கண்டிப்பாக செம்பண்டா, பித்தளை அண்டா, பித்தளை போனி அதெல்லாம் நம்ம கொடுப்பாங்க. இது மாதிரி இந்த செம்பண்டா பித்தளை அண்டாலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஹீட்டில் தண்ணி வச்சு குளிக்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து இந்த மாதிரி அண்டாக்கள் தான் சுடுதண்ணி வச்சு குளிப்பாங்க. இது வந்து செம்பு பானை தான். இது வந்து நம்ம தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ தான் நிறையா பேர்த்துக்கு தெரியுது செம்பு பாத்திரத்தில் தண்ணி வச்சு குடித்தா நல்லதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்லேயாவது ஒவ்வொரு பாத்திரம் வச்சாவது நம்ம குடிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து நிறையா வெரைட்டி ஆஃப் இருக்குது. பெருசுலேருந்து சின்ன சைஸ் வரைக்கும் இருக்குது. இது வந்து 1505 ரூபா. இப்போ பார்த்தீங்கன்னா தீர்த்த குடத்துலேயே நம்ம முதல்ல ஒன்று காமிச்சோம். இதுலேயே பார்த்திங்கன்னா நல்லா டிசைனாக ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப வந்து எல்லா வேலைப்பாடுகள் சாமி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து தீர்த்த குடம், பித்தளை குடம். இது தீர்த்த குடத்துலேயே பார்த்திங்கன்னா இது வந்து செம்பு. நிறைய சில்வரில் பார்த்துருக்கோம், செம்பு இருக்குது, பித்தளை இருக்குது, எல்லா இதுலேயுமே இருக்குது. செம்புலேயே வந்து தட்டு, டம்ளரு, நிறைய வெரைட்டி, நிறைய டிஃப்ரெண்ட்டு சொம்பு. இது செம்புலேயே வந்து ட்ரம்மு மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா வாட்டர் தண்ணி ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு பைப் வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா செம்பு பாத்திரத்துக்கு ஒரு பைப் வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து இதுலேயே டேப் பண்ணி குடிச்சிக்கிற மாதிரி. ட்ரம்முங்க, ரைஸ் ட்ரம் மாதிரியே இது வந்து செம்பில் இருக்குது. செம்பு வாட்டர் பாட்டில். வெளியில் வந்து ஸ்டீலாக இருக்குது, உள்ளே வந்து செம்பு பாத்திரம். அந்த மாதிரி வேறு செம்பு பாத்திரம் மட்டுமே இருக்குது. இது வந்து செம்பு பாத்திரத்துலேயே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா இருக்குது. வாட்டர் பாட்டில்ஸு, டம்ளர், இது செட்டு ஜக்கோட. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பைப்பு ட்ரம். அப்போல்லாம் சில்வரில் இருக்கும், இதில் வந்து செம்புலேயே இருக்குது. நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சு நம்ம டம்ளர் உள்ளே போட தேவையில்லை, ஏன்னா பைப் இருக்கனால நம்ம அப்படியே வந்து எடுத்து குடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜக்கு நல்ல வெயிட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வந்து 1826 ரூபான்னு இருக்குது. ஜக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. அதுக்கடுத்து ஜக்குகள் வந்து 2-3 மாடல் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா செம்பு அண்டா. இது வந்து அண்டான்னு சொல்லுவோம். நல்ல வெயிட்டாக நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது. இதுவும் வந்து எல்லா சைஸ்லேயுமே இங்கே இருக்குது, பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் இங்கே இருக்குது. இந்த கடைக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி பார்க்கறதுக்கு 2 மணி நேரம் ஆக மாட்டேங்குது, என்ன எந்த இடத்துல இருக்குதுன்ட்டு. இது கோயில்களுக்கெல்லாம் தேவையானது. இது பார்த்திங்கன்னா நம்ம கேரளா மாடல் விளக்கு, ரொம்ப பெருசாக. கேரளா கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம ஒரு புது வீடு கட்டி பெரிய வீடாக கட்டணும்னா நடுவில் வந்து நம்ம முன்னாடி வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பெரிய பெரிய விளக்கு இருக்குது. இப்போ நம்ம பித்தளை பாத்திரம், செம்பு பாத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய வெரைட்டி பார்த்துருப்போம். இதில் வந்து கல்யாண சீர்வரிசைக்கு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான பித்தளை செம்பு பாத்திரங்களும் ஜெகன் மெட்டல் மார்ட்டில் எப்படி கிடைக்குதுன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.